இப்போது நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி வெட்டி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த தனி வெட்டி அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பணத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைமாறாக வந்து என்ன செய்கிறோம் வாங்குகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வட்டி வந்து என்ன செய்கிறாங்க போடுறாங்க. ஸோ நம்ம வட்டி அப்படின்றது நமக்கு பழக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செய்கிறோம் வீட்டில் தெருவில் பேங்கில் இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அக்கம் பக்கத்தில் வந்து என்ன செய்கிறோம் நம்ம கடனாக வந்து என்ன செய்கிறோம் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அந்த வாங்கக்கூடிய அந்த பணம் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸில் வந்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஊருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நாள் வட்டி, வார வட்டி, மாத வட்டி, அதுக்கப்புறம் வருட வட்டி, இந்த மாதிரி நிறைய வந்து என்ன செய்யுது இருக்குது இல்லையா. நம்ம இங்கே வரக்கூடிய இந்த சம்மில் வரக்கூடிய எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையோ கைமாறாக வாங்குறது கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு வங்கியில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடன் வாங்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக வந்து என்ன செய்யணும் தெரியணும். ஸோ தனி வெட்டினா என்ன, கூட்டு வெட்டினா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் கிளியராக வந்து என்ன செஞ்சுருக்கணும் தெரியணும். ஸோ நம்ம முதல்ல என்ன பார்ப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போது 1000 அப்படின்ற ஒரு தொகை இருக்குது. இந்த 1000 அப்படின்ற தொகையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனி வெட்டி மற்றும் கூட்டு வெட்டி இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த 1000 அப்படின்றது தனி வெட்டியில் எப்படி மாறுது, கூட்டு வெட்டியில் எப்படி மாறுது அப்படின்றத தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் கிளியராக பார்க்க போகிறோம். சரி, இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. ரூபாய் வந்து என்னது 1000 அப்படின்றது தொகை. இந்த தொகைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது அப்படின்னா 10%. வருடம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 வருடம். ஸோ நம்ம 1000 அப்படின்ற ஒரு தொகையை 3 வருடத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம் வட்டிக்கு வாங்குகிறோம். அதே போல் நம்ம சம்மை பொறுத்தவரையில் அந்த அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த டூரேஷன் 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்னா 3 இயர்ஸ். ஸோ அந்த டூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தொகையை மொத்தமாக அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுப்போம். ஸோ முதல்ல நமக்கு அது தெளிவாக வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பேங்க்லேயோ இல்லை வெளியில் யார்ட்டையாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிவோம், மாதம் என்ன செய்வோம் வட்டி கொடுப்போம், வருடம் என்ன செய்வோம் நமக்கு செலுத்த வந்து இந்த வட்டியை வந்து என்ன செய்வோம் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம சம்மை பொறுத்தவரையில் எப்போவுமே கம்ப்ளீட்டாக அவங்க என்ன டூரேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தொகையை வந்து என்ன செய்வோம் நம்ம கொடுக்குறோம். அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்து என்ன செய்கிறோம் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ 1000 ரூபா அப்படின்ற தொகையை நம்ம வாங்கியிருக்கிறோம். இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10%, வருடம் பார்த்தீங்கன்னா 3 வருடம். ஸோ இது எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஏ அப்படின்னு இதை ஷார்ட் ஃபார்மாக சொல்லிக்கலாம். இந்த அமௌண்ட் அப்படின்றத பிரின்சிபல் பி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத ஆர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். இது நம்பர் ஆஃப் இயர். ஸோ இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம என் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த 1000ல் 10% வட்டி நமக்கு வருது இல்லையா. ஸோ அந்த 10% எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அது தனி வெட்டியாக இருந்தாலும் சரி, கூட்டு வெட்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவை வந்து என்னது அப்படின்னா சதவீதம், பெர்சன்டேஜ். இந்த பெர்சன்டேஜ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த சதவீதம் அப்படின்றது பெர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு கிளியராக வந்து என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ 1000ல் 10% எவ்வளோ, 1000ல் 10% எவ்வளோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் கால்குலேட் பண்ணணும். எப்போவுமே ஒரு தொகையில் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப 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 ஈஸி ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ இதில் ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சிங்கன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த 1000 அப்படின்றது 100%. இந்த 1000 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ், 100%, 100%. இதில் ஒரு ஸ்தானம் கழித்து நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இந்த 100 ரூபாய் அப்படின்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 10%. இதே நீங்கள் 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு பெர்சன்டேஜ். ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக பெர்சன்டேஜ் வந்து நினச்சலாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ 1% வந்து எவ்வளோ அப்படின்னா 10 ரூபா, 10% எவ்வளோனா ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சா கிடைக்கிறது தான் நமக்கு 10%. அப்போது முதல் வருடத்திற்கு 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். இது முதல் வருடத்திற்கு இல்லையா. 2வது வருடத்திற்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 10% 100 ரூபாய். ஸோ 3வது வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 100 ரூபாய். ஸோ 4வது வருஷம் 5வது வருஷம் எத்தனை வருஷத்துக்கு பார்த்தாலும்
இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் சாதாரண வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மாற்றமே அடையாது. இதே 100 ரூபாய் தான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டே இருக்கும். எத்தனை வருடத்திற்கு நம்ம பார்த்தாலும் இதே 100 ரூபாய் தான் வந்து என்ன செய்யும், போகும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 100 இருக்கு இல்லையா? ஸோ 3 வருடத்திற்குனாக்க நம்ம 300 போதும். ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 rupees. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 1000 அப்படின்ற தொகைக்கு 3 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 300 ரூபாய். ஓகேங்களா? 300 ரூபாய். ஓகே, இப்போ நம்ம கூட்டு வட்டி பார்க்கலாம். கூட்டு வட்டி வந்து இதே தொகைக்கு எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? CI மீன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? CIனா என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ தனி வட்டியில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் வந்து என்னது கூட்டு வட்டியிலையும் வந்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கூட்டு வட்டியும் எவ்வளோ தான், 10% தான். இது வேறு கணக்கு, இது வேறு கணக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கூட்டு வட்டியில் முதல் வருடத்திற்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். 1000 ரூபாயில் 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாய். அப்போது தனி வட்டியிலையும் முதல் வருஷத்துக்கு 100 ரூபாய் தான், கூட்டு வட்டியிலையும் முதல் வருஷத்துக்கு எவ்வளோ தான், 100 ரூபாய் தான் வந்து என்னது இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன அப்படின்னா தனி வட்டி கூட்டு வட்டி இந்த ரெண்டுலையுமே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் ஒரு வருடத்திற்கு கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே அந்த வட்டி வந்து எப்படி இருக்கும், தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுமே முதல் வருடம் சமமாக தான் வந்து என்ன செய்யும் இருக்கும். அங்கே வேறு எந்த வித மாற்றமும் வந்து என்ன செய்யாது, இருக்காது. ஓகேங்களா? ஸோ 2வது வருடத்திற்கு தனி வட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அதே 100 ரூபாய் அப்படின்றது தான் தனி வட்டியாக வந்து என்ன செஞ்சுருக்கு, கிடச்சிருக்கு. ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்தவரையில் நமக்கு என்ன கேட்க மாட்டாங்க, அதே 100 ரூபாய் வந்து என்ன செய்யாது, வராது. நமக்கு அதே 100 ரூபாய் வராது. ஏன்னா இது வந்து என்னது, கூட்டு வட்டி. வட்டியை கூட்ட வேண்டும். வட்டியை வந்து என்ன செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும். எதனுடன் கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அசலுடன் வட்டியை சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்க்கும்போது நம்ம 1000ல் 10% பார்த்தோம். எவ்வளவு, 100 ரூபாய். ஸோ இப்போ இந்த 100 ரூபாய் அப்படின்றது நம்ம செலுத்த வேண்டிய தொகை. முதல் வருடம் முடிஞ்ச உடனே நம்ம செலுத்த வேண்டிய தொகை தான் என்னது, இந்த 1000 ரூபாய், 100 ரூபாய். ஆனால் நம்ம என்ன பண்ணல, இந்த 100 ரூபாயை வந்து என்ன செய்யல, திரும்ப செலுத்தலை இல்லையா? ஸோ இந்த 100 ரூபாயை திரும்ப நம்ம செலுத்த வேண்டிய தொகை நம்ம செலுத்தாததுனால இந்த 100 ரூபாய் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த அசலுடன், இந்த 1000த்துடன் என்ன செஞ்சிருச்சு, சேர்ந்துருச்சு. அப்போ இந்த 1000த்துடன் சேர்ந்துச்சுன்னா நம்ம அந்த பேங்குக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1100. எவ்வளவு, 1100. அப்போ 2ஆம் ஆண்டு கூட்டு வட்டி கணக்கிடணும் அப்படின்னா நமக்கு அங்கே இருப்பு, நம்ம எவ்வளவு செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்து அந்த செலுத்த வேண்டிய தொகையில் 10% கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம செலுத்த வேண்டிய தொகை இப்போ பேங்குக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1100. அப்போ 1100ல் 10% எவ்வளவு அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் நான் சிம்பிளாக சொன்ன மாதிரி ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சா நமக்கு 10% கிடச்சிரும். அப்போ 110. இது நம்ம 2ஆம் ஆண்டு செலுத்த வேண்டிய தொகை. அப்போ 3ஆம் ஆண்டு நம்ம செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த 110 நம்ம செலுத்தணும் இல்லையா? இப்போ அதையும் நம்ம என்ன செய்யலை, செலுத்தலை. அப்போ இந்த 110 என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அசலுடன் சேர்ந்து விடுகிறது. அப்போ 1210 அப்படின்றது நம்ம செலுத்த வேண்டிய தொகை. அப்போ இந்த 3ஆம் ஆண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1210ல் 10% எவ்வளோ அப்படின்னு நினச்சினோம் கண்டுபிடிக்கணும். அப்போ 1210ல் 10% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். 121. அப்போ 121 ரூபா அப்படின்றது நம்ம 3ஆம் ஆண்டு செலுத்த வேண்டிய தொகை. அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டு வட்டியில் நம்ம செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 331. ஸோ தனி வட்டி அப்படின்னா நம்ம செலுத்த வேண்டிய வட்டியை ஒரு சைடாக தனியாகவும் நம்ம செலுத்த வேண்டிய அசல் தொகையை தனியாகவும் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம கணக்கிடும் பொழுது அந்த வட்டியை மட்டுமே கணக்கிட்டு வட்டியை ஃபுல்லாக சேர்த்து ஒரு சைடில் வச்சுருப்பாங்க. அசல் அப்படியே நிரந்தரமாக இருக்கும். அந்த அசல் தொகையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டியை வந்து என்ன செய்வாங்க, கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டி தனியாக அசல் தனியாக வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இந்த வட்டியை ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா அந்த அசல் தொகையில் வந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது அசல் தொகை என்ன ஆகும் அப்படின்னா அசல் நம்ம செலுத்த வேண்டிய வட்டியும் சேர்த்து போகும். ஸோ அடுத்த ஆண்டு கணக்கிடும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த
மொத்த தொகை அசல் ப்ளஸ் வட்டி இருக்கு இல்லையா, அந்த மொத்த தொகைக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்ன செய்வாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால ரேட் ஆஃப் அந்த வட்டியோட தொகை பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ இதுதான் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ தனி வெட்டினா சாதாரண கணக்கீடு, கூட்டு வெட்டி அப்படின்னா இந்த மாதிரி வட்டியை அசலுடன் சேர்த்துக்கிடுவாங்க. ஓகேங்களா, நம்ம பேங்க்ல எல்லா பக்கமும் வசூலிக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எங்கேயுமே வந்து என்ன செய்யாது கிடையாது. ஆனால் நம்ம வந்து பேங்க்கில் ஒரு 2 வீலர் லோனோ இல்லை 4 வீலர் லோனோ இல்லைனா ஜுவல் லோனோ இல்லைனா வேறு ஏதோ பர்சனல் லோனோ ஹோம் லோனோ எந்த லோன் எடுத்தாலும் அங்கே நமக்கு வசூலிக்கக்கூடியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அந்த நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம செலுத்த வேண்டிய அந்த மாதம் செலுத்த வேண்டிய தொகையை சரியாக செலுத்துவதால் கரெக்டாக அந்த இஎம்ஐயை வந்து நம்ம கரெக்டாக கெட்டிக்கிட்டு வர்றதுனால நமக்கு என்னாக மாட்டுக்கு அந்த வட்டி தொகையானது அசலுடன் வந்து என்ன செய்யலை சேரலை, அந்த அசல் தொகை குறைந்து கொண்டே வந்து என்ன செய்யுது வருகிறது. ஸோ இதுதான் தனி வெட்டி கூட்டு வெட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தனி வெட்டி அப்படின்றதுல நிறைய சம் வந்து என்ன செய்கிறாங்க நமக்கு கேட்குறாங்க வித்தியாசமாக. இது ஜஸ்ட் பேசிக். ஓகேங்களா, ஸோ இது ரிலேட்டடாக நிறைய சம் வந்து என்ன செய்கிறாங்க நமக்கு கேட்குறாங்க. நம்ம அதை தான் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ முழுக்க என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். தனி வெட்டி அப்படின்ற சம்மை மட்டும் நம்ம அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த தனி வெட்டி கூட்டு வெட்டி இந்த ரெண்டுக்குமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸையும் வந்து என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்ம எப்படி அந்த சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இந்த 1000 அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் இயரும் 100 வந்து இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இயரும் 100 வந்து இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் இயரும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே 100 தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக 300 இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 1000ல் 10% 100, 10% 100, 10% 100 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு எடுக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 1000ல் 10% எவ்வளவு, அப்போது 1 இயருக்கு எவ்வளவு 10% இல்லையா. ஸோ 10% 100 அப்படின்னா 1 இயருக்கு 100 அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு 300, அதாவது 100 × 3 300 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 1000 × 10% இல்லையா. ஸோ 1000ல் 10% நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த தொகையை 100ஆல் வகுக்க வேண்டும். நமக்கு எத்தனை சதவீதம் வேணுமோ அதால் வந்து என்ன செய்யணும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, ஸோ 1000 அப்படின்றத 100ஆல் வகுக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம் 10% வேணும். ஸோ 10ஆல் என்ன பண்ணுறோம் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி. இப்போ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1000ல் 10% என்ன அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ 1000 இருக்குது, இந்த 1000ல் 10% என்ன அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடறோம் கண்டுபிடிச்சிடறோம். ஓகேங்களா, 0 0 0 0. ஸோ 0 0 கேன்சல் பண்ணியாச்சு, 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 10% எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 100. இந்த 100 அப்படின்றது தான் 10%. இது 1000ல் ஒரே ஒரு 10% ஒரு வருடத்திற்கு இல்லையா. இதை நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 100 × 3 300. அப்போ இந்த 300 அப்படின்றது தான் நமக்கு எஸ்ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா அசல் அப்படின்னா என்ன பண்ணோம் பி பிரின்சிபல் அமௌண்ட் இல்லையா பி. இந்த 10 அப்படின்றது வந்து என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆர். இந்த 3 அப்படின்றது வந்து என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ என் PNR PNR divided by 100 PNR divided by 100 equal to SA. ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தனி வெட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. சரிங்களா, ஸோ தனி வெட்டி அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவாங்க PNR divided by 100 PNR divided by 100 PNR. அதெல்லாம் ஃபார்முலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து அந்த பண்ணக்கூடியதை நம்ம செஞ்ச கால்குலேஷனை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க ஃபார்முலாவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா PNR divided by 100 அப்படின்னு நினச்சிட்டுக்கணும் போட்டுக்கணும். இதில் அசல் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன செஞ்சுருப்பாங்க அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை 100ஆல் வந்து என்ன வகுக்கணும். எதுக்காக 100ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 100ஆல் வகுக்கிறோம். ஸோ நமக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஏ அப்படின்றது ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்போது அசல் வருடம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூணையுமே கொடுத்து நமக்கு என்ன கேட்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம். சில நேரம் சம்மில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க,
இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸையும் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு புத்தகத்தில் வேற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே நிறைய ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்முலாலாம் பார்க்க வேண்டாம். ஃபார்முலாங்கிறதுமே என்ன பண்ணுறோம், சம்மில் இருந்து கொண்டு வந்தது தான் என்னது ஃபார்முலா. எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த NRSA இந்த மூணையுமே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தேவை அப்படின்னா இங்கே இது மட்டும்தான் தேவை. ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு வேல்யூ நம்பர் இருக்காது. மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து என்ன செய்யும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு N வந்து எவ்வளவு 3, R வந்து எவ்வளவு 10 / 100. இந்த Bன்றது நமக்கு தெரியாது, SA ஆல்ரெடிக்கு தெரியும். அதாவது இது மூணையுமே அவங்க சம்மில் என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது மூணையுமே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சம்மில் கொடுத்துட்டாங்க. இது அசல் மட்டும் என்ன செய்யல, கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அசலை மட்டும் இந்த சைடில் வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் இந்த சைடில் வந்து என்ன செய்யணும், கொண்டு போகணும். அப்போது 300 இண்டு இது வகுத்தல்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது எப்படி போகும், பெருக்கல்ல போகும். இது மேலே இருக்குது, அதே மாதிரி மல்டிபிகேஷன் இருக்குது, கீழே வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் டிவிஷனில் வந்து என்ன செஞ்சிடும், வந்துடும். 3 இண்டு 10. அப்போது 0க்கு 0, 1 3 3, 3 30, 10 இண்டு 100 எவ்வளவு 1000. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 1000 1000. இப்படி வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே ஃபார்மாவாக என்ன செஞ்சுருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. இப்போ பிரின்சிபல் இங்கே இருக்குதா. ஸோ B ஈக்குவல் டு 300 அப்படின்றது என்னது SI இண்டு 100 / N இண்டு R. ஸோ இது ஒரு ஃபார்முலா அப்படின்னு வச்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு பிரின்சிபல் வேணும்னா இந்த ஃபார்முலா, இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இது எல்லாத்தையும் இந்த சைடில் கொண்டு வந்துருப்பாங்க. இந்த 100 வந்து மேலே வந்துடும், இந்த B இண்டு R அப்படின்றது கீழே வந்துடும். இந்த மாதிரி நமக்கு 4 ஃபார்முலாஸ் இந்த சைடு மாற்றி மாற்றி கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மித்ததில் ஃபுல்லாகவே அந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடச்சிரும். இருந்தாலும் இந்த 4 ஃபார்மாவே நான் ஒரு டைம் என்ன செஞ்சிடறேன், எழுதி போட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு தனி வெட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ 4 ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் இது ஒன்று தான் ஃபார்முலா, மற்றது ஃபுல்லாகவே இந்த சைடு இருக்கிற ஃபுல்லாக அந்த சைடை தூக்கி போட்டு என்ன பண்ணியிருக்குது, ஃபார்முலா வந்து என்ன பண்ணியிருக்கணும், கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய சம்ஸ் ஃபுல்லாகவே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம இந்த 5 கொஸ்டின்ஸ் எழுதி போட்டிருக்கோம். இந்த 5 கொஸ்டின்ஸுமே ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் PNR / 100 அப்படின்னு போடணும். இந்த PNR / 100ல் B = 15000, N = 3, R = 10 / 100 அப்படின்னு போட்டு நீங்கள் அடி குடிச்சு ஆன்சர் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் இது எல்லாமே எல்லா கொஸ்டின்ஸுமே. இது ரெண்டுலையுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 3 கொஸ்டின்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம நடத்துலேருந்து கொஞ்சம் அப்டேட் கொஞ்சம் தான், இன்னும் அடுத்து போக போக பெரிய பெரிய அப்டேட்லாம் இருக்கும். இது 2.5 வருஷம், இது 73 நாள், இது 5 மாதம் இல்லையா. ஸோ இதை எப்படி இந்த 5 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்றத தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமௌண்ட் எவ்வளவு, 15000 இல்லையா. ஸோ அமௌண்ட் வந்து 15000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, N = 3. இதில் நீங்கள் 2 விதமாக பார்க்கலாங்க. ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு வருஷத்துக்கு 10னா 3 வருஷத்துக்கு 30%. அதாவது அந்த 15000லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 10% எடுக்க போகிறோம், அடுத்து ஒரு 10% எடுக்க போகிறோம், அடுத்து ஒரு 10% எடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக நம்ம 30% எடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 15000ல் 30% எவ்வளோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ 10% எவ்வளவு, 1500. ஒரு 0வை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு சார் கழிச்சு புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அதான் 10%. அப்போ 10% 1500னா 30% 4500. ஆல்ரெடி மொத்த தொகை கேட்டிருக்கிறாங்க. ஸோ 15000 + 4500 19500. அதாவது 15000 அசல், 4500 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா. ஸோ மொத்தம் 19500. ஸோ இது போல் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எந்த வித கால்குலேஷனும் இல்லாமல் ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆன்சர்ஸ் வந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். ரொம்ப ஈஸி. 10%, 15000ல் 10% எவ்வளோன்னு பார்க்குறீங்க,
1500 அப்படின்றது 10%. அப்போது 10% 1500னா 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 1500, 3 வருஷத்துக்கு 4500. இங்கே மொத்த தொகை கேட்டிருக்கிறான். அப்போ 15000 கூட்டல் 4500 அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஆன்சர் ஈஸியாகவே கிடச்சிடும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் எப்படி எடுக்கலாம்? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், சேம் மெத்தடு. 12% கேட்டிருக்கிறான். எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறாங்க? 12% கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 10% எவ்வளவு? 1200 இல்லையா? 1% எவ்வளவு? இன்னொரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சா 1% கிடச்சிடும். எவ்வளவு? 120. அப்போ 10% வந்து எவ்வளவு? 1200. 1% எவ்வளவு? 120. அப்போ 2% எவ்வளவு? 240. அப்போ 1440 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அப்போ 12% அப்படின்னா 1440. இப்போ இது ஒரு வருடத்திற்கு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 வருடத்திற்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். உட்காந்து 3ஆல் என்ன செய்யக்கூடாது? 1440 3ஆல் இப்படி போட்டு பெருக்கிக்கிட்டு 0 × 3 0 அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? மல்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டு கூடாது. இந்த 1440 ரவுண்டாக 1500 1500ன்னு வச்சுக்கலாம். 1500 3ஆல் பெருக்கினா எவ்வளவு? 4500. இதை நம்ம 1500ன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா? எவ்வளவு ஆட் பண்ணிக்கிட்டோம்? 60 ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 360 எவ்வளவு? 180. ஸோ இந்த 4500லேருந்து ஒரு 180 மைனஸ் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக 4320 அப்படின்னு என்ன செஞ்சிடும்? ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ இது போல் ஸ்மார்ட்டாக எந்தவித பேப்பர் ஸ்பேன் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி என்ன செய்யுங்க? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போதுலேருந்தே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு இது மாதிரி என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் போட முடியும். சரி, இது ஒரு மெத்தடு. ஓகே, வேறு எப்படி போடலாம்? இங்கே போட்டோம் இல்லையா 30%, அதே போல் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 12%. ஒரு வருஷத்துக்கு 12%னா 3 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 36%. ஒரு வருடத்திற்கு 12%னா 3 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 36%. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 12,000லேருந்து நம்ம 36% ஈஸியாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? 10% எவ்வளோ? 1200. அப்போது 30% எவ்வளோ? 10% 1200. அப்போ இன்னொரு 1200, இன்னொரு 1200, மொத்தம் எவ்வளவு? 3600. ஸோ 36% நம்ம எடுக்க போகிறோம். 12% ஒரு வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்குனா 36%. இப்போ நம்ம எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்? 30% ஈஸியாக எடுத்துட்டோம். அப்போ 30% 3600னா 3% எவ்வளவு? 30% 3600னா 3% எவ்வளவு? அப்போ இதில் இன்னொரு ஸ்தானம் வச்சு புள்ளி வச்சிட்டா இது 30% இல்லையா? இந்த 3600 அப்படின்றது 30%. இதில் 0 எடுத்தா இதுலேயும் 0 எடுத்துட்டோம்னா 3% எவ்வளவு? 360. அப்போது 30% அப்படின்றது 3600. 3% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 360. அப்போ 3% 360னா 6% எவ்வளவு அப்படின்னு நம்ம ஈஸியாகவே என்ன செஞ்சிடலாம்? பார்த்துடலாம். 720 இல்லையா? ஸோ மேலே இருக்கிறது 30%, கீழே இருக்குது 6%. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 36% அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சிடும்? கிடச்சிரும். ஸோ இது மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸாம்ஸில் டைம் ஃபுல்லாக மிச்சமாகும். எல்லாம் மேக்ஸில் உட்காந்து என்ன செய்வாங்க? டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சுன்னா ரொம்ப குயிக்காக வந்து என்ன செய்யலாம்? நம்ம போடலாம். ஓகேங்களா? சரி, மூணாவது கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், அழிச்சிடுறேன். இப்போ இந்த மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2.5 வருடம்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2.5 வருடம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஒரு கலப்பு பின்னமாக இருக்கு. ஸோ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தகா பின்னமாக மாற்றணும். அதாவது இந்த 2.5 அப்படின்றது 5/2க்கு சமம். அதாவது 2 4 4 + 1 5. அப்போ 5/2க்கு என்ன ஆச்சு? இது சமம். ஓகேங்களா? அந்த 5/2க்கு இந்த 2.5 அப்படின்றது என்ன ஆகும்? சமம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த 5/2 தான் போடணும். அப்போ 5000 இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8% இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2.5க்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்? 5/2 / 100 அப்படின்னு போட்டு 4 போட்டு இதை அடி கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரூல்ஸ் படி போடுறது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரூல்ஸ்னாலே என்ன செய்யாது? பிடிக்காது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8%, 5000ல் 8% எவ்வளோ? அப்போ 5000ல் 8%, 1% சாரி 10% எடுக்கலாமா? 10% எவ்வளோ? 5000ல் 500 ரூபாய். அப்போ 5000ல் 10% 500, 1% எவ்வளவு? 50. அப்போ 1% 50னா 2% எவ்வளவு? 100 இல்லையா?
முதல்ல 10% பார்க்குறீங்க, எவ்வளவு 500. ஸோ 10% 500ன்னு பார்த்தாச்சு. 1% எவ்வளவு 50. நமக்கு தேவை 8% தான் தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 10% கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணோம் 2% கழிக்கணும். ஸோ 10% 500, 1% 50, 2%னா 100. அப்போ 500லேருந்து 100 கழிச்சோம்னா 400 அப்படின்றது 8%. அப்போ ஒரு வருடத்திற்கு 400, அடுத்த வருடத்திற்கு 400, அடுத்த ஒரு அரை வருடத்திற்கு 200, 1000 அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலா படி போட்டு எடுத்தாலும் இதே 1000 தான் வரும். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டினை பார்க்கும்பொழுதே, அதாவது ஷார்ட்கட்டு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மைண்டு தான். ஓகேங்களா, ஒரு கொஸ்டினை பார்க்கும்பொழுதே இப்படி செய்யலாம் அப்படின்றது என்ன தோணணும் அப்படின்னா நம்ம மைண்டில் வந்து என்ன செய்யணும் தோணணும். அப்படி தோணிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 8% இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 8% அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? அதே 8% தான். ஸோ செகண்ட் இயருக்கும் அதே 8%. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? அரை வருடம் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு வருடத்திற்கு 8னா அரை வருடத்துக்கு எவ்வளோ 4% இல்லையா? ஸோ அப்போ 4. அப்போ முதல் வருஷம் 8, ரெண்டாவது வருஷம் 8, அடுத்த வருஷம் எவ்வளவு 4. இங்கே போட்டோம் இல்லையா? முதல் வருஷம் 10னா 3 வருஷத்துக்கு 10 10 10 30 அப்படின்னு போட்டோம் இல்லையா? அதே போல் முதல் வருஷத்துக்கு 8, அடுத்த வருஷத்துக்கு 8, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு 4. அப்போ மொத்தம் 2.5 வருடம் இல்லையா? 1 2 அரை. அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ரொம்ப ஈஸியாக பாருங்கள். 8 8 16, 16 நாளும் 20. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சதவீதம் 20%. 8% கிடையாது, 20% நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஈஸி இல்லையா? 5000 20% எவ்வளோ? 10% எவ்வளோ? 500. 20% எவ்வளோ? 1000. ஈஸியாகவே நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு கொஸ்டினை பார்க்கும்பொழுது ஃபார்முலா படி போடுமா இல்லை இந்த ஷார்ட்டில் போகலாமா அப்படின்றத அந்த டைமிங்க்கு நம்ம ஈஸியாக முடிவு பண்ணணும், கெஸ் பண்ணணும். இப்படி போனால் அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக சுத்த விடாமல் என்ன செஞ்சிடும் ஆன்சர் கிடச்சிரும். அது ஆன்சர் கிடைக்கிறது நம்மளோட கையில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸை நம்ம என்ன செய்யணும் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்யும் ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டேஸ் 73 நாட்கள் அப்படின்னு கொடுக்குறான். அப்போது 2000 இன்டு 10%. இங்கே என் வந்து என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இயர்ஸ் இல்லை, இங்கே டேஸும் மந்த்தும் இருக்குது. கீழே டிவைடட் பை என்னது 100. ஸோ இந்த இடத்துல நம்ம என் அப்படின்றதோட வேல்யூவை ஃபில் பண்ணணும். ஆனால் ஃபில் பண்ணுறதுக்கு என்னோட வேல்யூ நம்ம ஃபில் பண்ணுறதா இருந்தால் அது இயர்ஸில் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம போட முடியும். அப்படி இயரில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டேஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 73 டேஸ் அப்படின்னா கீழே 365. 73 டிவைடட் பை 365 அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 73 டிவைடட் பை 365 அப்படின்னு போட்டுக்கிறோம். இதே மந்த்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 5 டிவைடட் பை 12. அதாவது 1 இயரில் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னா 365 டேஸ் இருக்குது. 1 இயரில் எவ்வளோ மந்த் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மந்த் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், டேஸ் கேட்டால் 365 கீழே போட்டுக்கிறணும், மந்த் கேட்டால் டிவைடட் பை 12 அப்படின்றத போட்டுக்கிறணும். மற்றபடி சேம் கான்செப்ட் அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஆன்சர்ஸ் ஈஸியாகவே என்ன செஞ்சிடும் கிடச்சிரும். ஓகேங்களா? எதுக்காக அழிக்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த முறையை வந்து என்ன செய்ய போகிறதில்ல, பயன்படுத்த போகிறதில்ல. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து அழிக்கிறோம். ஏன்னா ஃபார்மா படி போட்டு அதை உட்காந்து அடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் நமக்கு கதைக்கு வந்து என்ன செய்யாது ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேஸ் முதல்ல எக்ஸாமில் டேஸ் கேட்குறது சும்மா கண்ட மணிக்கு என்ன செய்ய மாட்டான், 30 நாளுக்கு வட்டி கண்டுபிடிங்க, 80 நாளைக்கு கண்டுபிடிங்க, 150 நாளைக்கு கண்டுபிடிங்க, அந்த மாதிரிலாம் என்ன செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேஸை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்டாக 4 டேஸ் தான் வந்து என்ன செய்வான் கேட்பான். அந்த 4 டேஸ்க்கு மேலே என்ன செய்ய மாட்டான்னா எக்ஸாமில் கேட்கவே மாட்டான். ஸோ அந்த 4 டேஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நமக்கு தெரியும். அதுக்கு தான் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு இதெல்லாம் வந்து என்ன செய்யும் ஈஸியாகவே தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு அவன் 73 நாட்கள் இதுக்கு தனி வெட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 146 நாட்களுக்கு தனி வெட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 219 நாட்களுக்கு என்ன செய்யுங்க தனி வெட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 292 நாட்களுக்கு கண்டுபிடிங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 73, அடுத்து 146, அடுத்து 219, அடுத்து 292. 100% இந்த 4 நாட்களை தான் வந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதில் தான் கொஞ்சம் ஈஸியாக வகுக்க முடியும். ஏன்னா 73
டிவைடட் பை 365 அப்படின்னு போட்டால் இதை நம்ம என்ன செய்யணும், அடி கொடுக்கணும். அப்படி அடி கொடுத்து ஆன்சர் வரணும்னா இந்த 4 டேஸை போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக என்ன செய்ய முடியும், நம்ம டிவிஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காகத்தான் இந்த 4 டேஸில் ஒரு டேஸ் தான் வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. சரி, ஒரு வருடத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் 365 நாட்கள் இருக்குது. இது லீஃப் வருடம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் அதை மென்ஷன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். ஓகேங்களா? லீஃப் வருடம்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள். ஸோ அப்படி லீஃப் வருடம் கேட்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாக்கு தான் போயிடணும். சார் நீங்கள் இந்த 4 தானே கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஒருவேளை 80 நாள் 90 நாள் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவுக்கு போயிடலாம், தப்பு இல்லை. ஸ்ட்ரைட்டாக அடி கொடுக்குறது மல்டிபிகேஷன் டிவிஷன், அவ்வளோதான். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன செஞ்சிடும், ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ இப்போ இதை பாருங்கள், நம்மளோட ஃபோன் நம்பர் மாறுறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர் 737373. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9876 வரும். ஆனால் இங்கே அதெல்லாம் வர்றதில்லை. ஓகேங்களா? 573 73 73 73 73 73 573. ஸோ இது நம்ம ஃபோன் நம்பர் கிடையாது, இது கணிதம். சரியா? கணக்கு. இந்த 573ஐயும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த இடத்துல 365 அப்படின்றது வரும். இதெல்லாம் 73 73 73 73 5 73 நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 365 நாட்கள் கிடைக்கும். அதாவது ஒரு வருடத்தை நாட்களாக பார்க்குறோம் அப்படின்னா 73 நாட்களாக பங்கு வச்சோம் அப்படின்னா 5 பங்குகள் நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாம். ஒரு வருடத்தை நாட்களாக பங்கு வச்சோம்னா 73 நாட்களாக பங்கு வச்சோம்னா 73 நாட்களாக என்ன செய்யலாம், பங்கு வைக்கலாம். ஸோ இது சேம் கான்செப்ட் தான். நம்ம இங்கே 2.5 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 2.5 வருடத்துக்கு என்ன பார்த்தோம், ஒரு வருடத்திற்கு 8 அப்படின்னா அரை வருடத்திற்கு எவ்வளோன்னு பார்த்தோம், 4% பார்த்தோம்ல, அதே கால்குலேஷன் தான். இப்போ இங்கே ஒரு வருடத்திற்கு எத்தனை பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10%. ஒரு வருடத்திற்கு எத்தனை பர்சன்டேஜ், 10%. அதாவது இந்த 365 நாட்களுக்கும் மொத்தமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 10. ஸோ இந்த 365 நாட்களை எப்படி 5ஆக பிரித்தோமோ அதே போல் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக 5ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ 2% 2% 2% 2% 2%. ஸோ இதுதான் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னா 73 நாட்களுக்கு வெறும் 2%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னா 146 நாட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா 4%. 146 நாட்கள் கொடுக்குறாங்கன்னா 273 இருக்குது. ஸோ 4%. இதே 219 நாட்கள் கொடுக்குறாங்கன்னா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 292 நாட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா 8% கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 365 நாள் அப்போ அதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 365 டேஸ்ன்னு கொடுக்கறதுக்கு 1 இயர்னா என்ன செஞ்சுட்டு போயிடலாம், அவங்க கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. 2000ல் 2% கண்டுபிடிக்கணும். நான் இதை சொல்லிக் கொடுக்குறது இவ்வளோ லென்த்தாக போகலாம், பட் இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணிக்கலாம், 73 நாளா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 5ஆல் வகுத்துரு. 5ஆல் வகுத்துட்டோன்னா ஒரே ஒரு 73 நாட்கள் கிடச்சிரும். 146 நாளா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 5ஆல் வகுத்து 2ஆல் பெருக்கிட்டா நமக்கு அந்த 146 நாளைக்கு உண்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே என்ன செஞ்சுக்கலாம், கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்து என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்கான் ஒரு வருடத்திற்கு. பட் 73 நாட்களுக்கு வெறும் 2%. ஸோ 200ல் 2% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. 10%னா 200, 1%னா 20, 1% 20னா 2% எவ்வளோ, 40. ஈஸியாக ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இதுவும் நான் நடத்திட்டேன். எப்படி நடத்தினேன், 5/12 போடணும்னு சொன்னேன். ஸோ 5/12 போட்டு நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம் இல்லையா, ஈஸி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 12%. எத்தனை வருஷத்துக்கு, ஒரு வருடத்திற்கு. ஒரு வருடம் அப்படின்றது 12 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 12%. அப்போ 5 மாதத்துக்கு 5%. 12 மாதத்துக்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 5 மாதத்துக்கு. இப்போ அரை வருடம்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, 6 மாதம் இல்லையா. ஸோ அரை வருடம்னா 6% போடுவீங்கல்ல. அரை வருடத்திற்கு 6%னா 5 மாதத்துக்கு 5%. 2000ல் 5% எவ்வளோ, ஸோ 10% எவ்வளோ, 200. 10% 200னா 5% எவ்வளோ, ஜஸ்ட் 100 rupees. ஸோ ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம், இது போல் கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன், பட் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரூபாய் 800 ஆனது, அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ரூபாய் 800 ஆனது தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 என்று மாறுகிறது.
அதாவது எஸ்ஏ அப்படின்றது இது எஸ்ஏக்குள்ள தொகை கிடையாது, தனி வட்டி விகிதத்தில். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்னங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 920 என்று மாறுகிறது எனில் அந்த தொகைக்கு, இந்த தொகைக்கு, அந்த 800 அப்படின்ற தொகைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை, வட்டி விகிதத்தை 3% மேலும் அதிகரித்தால் அந்த தொகை என்னவாக மாறும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ரூபாய் 6000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூபாய் 7200 என்ன செய்யுது, மாறுது. அந்த 6000 அப்படின்றது 7200 என்ன செய்யுது, 4 இயர்ஸில் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 1.5 மடங்கு, இங்கே 3%, இங்கே வந்து என்னது, பங்கு மடங்கு, 1.5 மடங்கு என்கிற என்ன ஆகுது, உயருது. அப்படி 1.5 மடங்கு உயர்ச்சி அப்படின்னா அப்போ 5 வருடம் கழித்து இந்த தொகை என்னவாக இருக்கும். ஸோ இதான் 2 கொஸ்டின். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தொகை இன்னொரு தொகையாக மாறுது அப்படின்னா சும்மா மாறாது, அந்த தொகை வட்டிக்கு போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ புரியல? ஒரு தொகை ஓகே, ஒரு தொகை இன்னொரு தொகையாக மாறுது அப்படின்னா சும்மா என்ன செய்யாது, அது மாறாது. அந்த தொகை வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. அப்படி போனால் தான் அந்த தொகை வந்து என்ன செய்யும், மாறும். ஸோ ஒரு தொகை இன்னொரு தொகையாக மாறுச்சு அப்படின்னா அப்படியே ஜீபுமா போட்டு என்ன செய்யாது, மாறாது. அந்த தொகையோட என்ன செஞ்சிருக்கு, ஏற்கனவே நம்ம கொடுத்த தொகை வித்து இன்ட்ரெஸ்டோட என்ன செஞ்சிருக்கு, கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து என்னது, அந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிறது. ஸோ சேஞ்ச் ஆகுதுன்னா மாறுது அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கக்கூடாது, மாறுகிறது அப்படின்னு வந்துருச்சுனாலே அது டோட்டல் அமௌண்ட் அப்படின்றத நம்ம மைண்டில் வந்து என்ன வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி பாருங்கள், இப்போ இது 800 அப்படின்றது அசல், 920 அப்படின்றது என்னது, டோட்டல் அமௌண்ட். ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ நமக்கு என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. என்னதெல்லாம் இருக்குது, எஸ்ஏ இருக்குது, ஏ இருக்குது, என் இருக்குது, வித் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஏயும் இருக்குது. எஸ்ஏ எங்கே இருக்குது, அது 800ங்கிறது என்னது, அசல், 920ங்கிறது மொத்த தொகை. ஸோ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சுட்டா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 920லேருந்து 800 கழிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 120. ஸோ 120 ரூபாய் அப்படின்றது நமக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், 3% அதிகரித்ததுக்கப்புறம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த சம்மில் இல்லை, நம்ம அதை தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி அது கூட 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கோம் இல்லையா, எஸ்ஏ இன்டு 100 டிவைடட் பை என் இன்டு பி இன்டு என். ஸோ எஸ்ஏ எவ்வளவு, 120 இன்டு 100, அசல் எவ்வளவு, 800 இன்டு என் எவ்வளவு, என் 3 ஆண்டுகள். ஸோ எழுதி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆடி கொடுக்கணும். 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0, 1 3 3, 4 3 12, 1 4 4, 2 4 8, 1 2 5 2 10. ஸோ எல்லாமே அடி கொடுத்தாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு வந்திருக்கு, 5%. அப்போது இந்த 800 ரூபாய் 920 ரூபாயா என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு 3 வருடம் ஆயிருக்கு. அதெல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஏற்கனவே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட 3% சேர்த்து நீங்கள் அந்த 800ல் கால்குலேட் பண்ணி இதே 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு எஸ்ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ
ஸோ அசல் எவ்வளவு 800, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சாரி எண் வந்து 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு 8%. ஏன் 8%? ஆல்ரெடி இங்கே 5 கண்டுபிடிச்சிருக்கோம், 3% உயர்த்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 8% டிவைடட் பை 100, 2 0க்கு 2 0 அடி. அப்போ எம்முனா 24, 24 இன்டு 8, 24 இன்டு 8 எவ்வளவு அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ 24 இன்டு 8 இதையுமே கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25ன்னு வச்சுக்கணும். இந்த 24 25ன்னு வச்சுக்கணும். பைத்தட்டு 80, அடுத்த ஒரு பைத்தட்டு 80, 8 8 எவ்வளவு 160, அதுக்கப்புறம் 8 எவ்வளவு 40. ஸோ மொத்தம் 25 இன்டு 8 பெருக்குனா எவ்வளவு 200. ஸோ 24 8 இருக்குன்னா 192. அப்போ இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 192. அப்போ அந்த 800 அப்படின்ற அமௌண்ட்டு இந்த 3% ஏற்கனவே வசூலித்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட 3% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வசூலித்தாங்க அப்படின்னா 8% போட்டு வசூலித்தாங்கன்னா 192 ரூபா இன்ட்ரெஸ்ட் போடணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னா 800 + 192 992 அப்படின்னு என்ன செய்யும் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த 992 அப்படின்றதான் வந்து என்னது ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ இவ்வளோ தூரம் சுற்றணுமா? இது ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ரூல்ஸ் வேண்டாம், அது கஷ்டம் இல்லையா, அழிச்சிடலாம். ஒரு 100 ரூபா இருக்கு. எவ்வளோ இருக்கு? 100 ரூபா இருக்கு. இப்போ இந்த 100 ரூபாயில் 10% கண்டுபிடிச்சா எவ்வளவு 10 ரூபா. 3% கண்டுபிடிச்சா எவ்வளவு 3 ரூபா. 8% கண்டுபிடிச்சா எவ்வளவு 8 ரூபா இல்லையா? ஸோ இப்போ எனக்கு 13% வேணும் அப்படின்னா நான் உட்காந்து 13% கண்டுபிடிக்க வேண்டாம். 10% 10 ரூபா. ஓகே வந்துருச்சு. 10% வந்து 10 ரூபா, 3% எவ்வளவு 3 ரூபா. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு 13% வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ ஒரு தொகையில் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்க சொல்கிறாங்கன்னா இப்போ இதில் 50% எடுக்கிறோன்னா 50 ரூபா. இப்போ 10% உயர்த்தி எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 60% போய் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த 10% எவ்வளவு 10 ரூபா, அதை மட்டும் சேர்த்து இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செய்கிறது தான் புத்திசாலித்தனம். சரியா? ஸோ நம்ம இப்போ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு தொகையானது, அதாவது ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் தனிவட்டி விகிதத்தில் 920 என்று மாறுகிறது. அந்த வட்டி வீதத்தில் மேலும் 3% அதிகரித்தால் அந்த தொகை என்னவாக மாறும்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே வசூலிக்கப்பட்ட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம போய் அந்த 5% அப்படின்றத கண்டுபிடிக்கவே வேணாம். இந்த அமௌண்ட்டு ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 இயரில் 920 மாறுச்சு, மாறினதாகவே இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, இதே அமௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா 3% என்ன செய்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு 3 ஆண்டுகள். ஸோ ஒரு வருடத்திற்கு 3னா 3 வருடத்துக்கு எத்தனை %? 9%. அப்போ இந்த 800ல் 9% எவ்வளோ? 10% எவ்வளோ 80 ரூபா. 1% எவ்வளோ 8 ரூபா. 80ல் 8 போச்சுன்னா கழிச்சிட்டோம்னா 72 ரூபா. அப்போது 9% எவ்வளவு 72. இல்லைனா 1% எவ்வளவு 8 ரூபா. 1% 8 ரூபானா 9% எவ்வளவு 9 72 ரூபா. அப்போது அந்த 3% உயர்த்த சொன்னாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அந்த 72 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஏற்கனவே வசூல் பண்ண தொகை 920. ஸோ அந்த 3% மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 992. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ சேம் மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குது? 6000 7200ஆக 4 ஆண்டுகளில் மாறி இருக்கு. ஆனால் இங்கே 5 வருடம் வருஷத்தை மாற்றிட்டாங்க. அப்போ இது ரூல்ஸ் படி தான் போயே தீரணும். வேறு மெத்தட் படி நம்ம என்ன செய்கிறது, போகிறது வேஸ்ட். அப்படி போனாலும் நமக்கு டைம் வந்து என்னது வேஸ்ட்டு. இப்போ 4 வருடம், இங்கே 5 வருடம். ஸோ இந்த 4 5 இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஈஸியாக போட முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரூல்ஸ் படி 6000 7200. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு
1200 ரூபா கரெக்டாக இருக்குது. இதேமே ஃபார்முலா படி போக வேண்டாம், சும்மா ஷார்ட்டாக போய்க்கலாம். 6000 ரூபா அசல், 7200 ரூபா டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ ஒரு 4 வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு? 1200 ரூபா வந்திருக்கு. இது 4 வருடத்திற்குள்ள இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 4 வருஷத்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு? 300 ரூபா வந்திருக்கு. ஸோ 6000த்தில் ஒரு வருடத்திற்கு 300 ரூபா வட்டி. ஸோ 4 வருடத்துக்கு 4 12 1200 ரூபா வட்டி. ஸோ 6000த்தில் 300 ரூபா வட்டியாக வந்திருக்கு. அப்போ 6000த்தில் 10% எவ்வளவு? 600. அப்போ 5% எவ்வளவு? 300. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை % வசூல் பண்ணியிருக்கிறாங்க? 5% வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 1.5 மடங்கு என்ன செய்ய சொல்கிறாங்க? இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இதை 1.5ஆல் மல்டிபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணோன்னா நமக்கு புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7.5 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6000 அப்படின்ற தொகையில் 7.5% வச்சு 5 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு வட்டி வருது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தமாக 7.5% கண்டுபிடிக்கிறத விட நம்ம 5 ஆண்டுகளுக்கு எத்தனை % கண்டுபிடிச்சிக்கலாம்? ஒரு வருடத்துக்கு 7.5னா 2 வருடத்திற்கு எவ்வளவு? 15%. 4 வருடத்திற்கு எவ்வளவு? 30%. அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 37.5% நம்ம அந்த 6000த்திலிருந்து என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலும் நமக்கு என்ன செய்யும்? ஈஸியாகவே ஆன்சர் கிடைக்கும். அப்போ 37.5% எடுக்கிறதுக்கு எப்படி சார்? கஷ்டம் தானே? வேணாம், 25% எடுங்க. 25%ல் பாதி எடுத்தால் எவ்வளவு? 12.5. இந்த 37.5 25% ப்ளஸ் 12.5% ஆட் பண்ணால் 37.5%. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் நம்ம என்ன பண்ணணும்? எப்போவுமே ஆன்சர் எடுக்கணும். அப்போது 6000த்தில் 25% எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 50% எவ்வளவு? 3000. 50% 3000னா 25% எவ்வளவு? 1500. ஓகேவா? அப்போ 25% 1500. 12.5 அப்படின்றது இதில் பாதி. அப்போ 750. அப்போ 2250 அப்படின்றது எக்ஸ்ட்ரா கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 2250. மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது அந்த தொகை என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8250. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாகவே ஆன்சர் வந்து என்ன செஞ்சுக்கலாம்? போட்டுக்கலாம்.